இன்றைக்கி ஸ்பைசியான ஒரு சோயா சங்க் ரெசிபி செய்யலாமா வாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் சோயாவை சுட தண்ணியில் ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கலாங்க. அடுத்து இந்த ஊற வச்சுருந்த சோயாவெல்லாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து கடாயில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பல் பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி பழம் நல்லா நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வரமிளகாத்தூள், அப்புறம் தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த சோயா சங்கை இதில் ஆட் பண்ணி நல்லா பரட்டி நல்லா 10 நிமிஷத்துக்கு வேக விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பராக ஸ்பைசியான ஒரு சோயா சங்க் சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. இந்த குயிக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.